திராவிட முன்னேற்ற கழகம் பேரே என்ன பாருங்க, முன்னேற்ற கழகம். ஏன் இதுல முன்னேறல? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம். அப்ப நீங்க காவல்துறை கேள்வி கேட்கறதுல என்ன தைரியத்தோட நீங்க கேக்குறீங்க? நீங்களே சரியில்லையே. முதல்ல உங்களுடைய துறை சரியில்லை. அப்ப போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பண்றாரு? காவல்துறை யாருது? முதலமைச்சர். போக்குவரத்து துறை இன்னொரு மந்திரி இது இல்லையா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா என்ன? ஒருவேளை மந்திரியும் முதலமைச்சரும். திமுக மாற்றம் இல்லை, திமுகவே காணாம போகுது. மாற்றம் எதுக்கு? போக்குவரத்து துறை என்ன பண்றாங்க? காவல்துறை மேல குற்றம் சொல்றாங்க. காவல்துறை என்ன பண்ணும்? போக்குவரத்து துறை குற்றம் சொல்றாங்க. ரெண்டு துறையும் யாருது? அரசாங்கம். முதலமைச்சர் அருமையான திரு மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? 2026 திராவிடங்களே இருக்க போறது. இந்த கீழம்பாக்கம் பஸ்ஸுக்கு போறதுக்கு அழகா ஒரு நல்ல பிரிட்ஜ் ஒன்று கட்டலாமே. பஸ் உள்ள போய் இறக்கிட்டு மறுபடியும் திருப்பி இன்னொரு பிரிட்ஜ் கட்டி வெளியே வர்ற மாதிரி அழகா ஒரு பிரிட்ஜ் கட்டலாமே. ஏன் கட்ட மாட்டாங்க? டாஸ்மாக்ல நிறைய பணம் இருக்குது. அந்த பணம் எங்க போகுது? டாஸ்மாக்ல வர வருமானம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை ஊழியர்களுக்கும் போக்குவரத்து காவலர்களுக்கும் ஒரு முற்றுதல் போக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் யாருமே தலையிடாமல் தான் இந்த மோதல் போக்கு போயிட்டே இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ தான் காவல்துறையாக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற, அதுவும் விசேஷமாக இந்த பேருந்து பஸ் ஓட்டுறாங்க இல்லையா, நீங்கள் நல்லா பார்க்கலாம். சும்மா நீங்கள் சாதாரணமாகவே மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்குன்னு சொல்லி தனி இடமே இருக்குது. வண்டியை ஓரமாக போய் நிறுத்தணும்னு நடு ரோட்டில் நிறுத்துவாங்க. இப்போ இதனால் எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாகனத்தில் போகிறோம், நம்ம லெஃப்டில் திரும்பினா இண்டிகேட்டரை போடுவோம். இவங்க இண்டிகேட்டரே போட மாட்டாங்க. தடால்னு அங்கேயே நிறுத்திவிடுவாங்க, தடால்னு திரும்புவாங்க. இவங்களுக்கு இந்த சிக்னல் உடைய இதே கிடையாது. நாம் சிக்னலில் நிற்போம், அவங்க பாட்டுக்கு லெஃப்டில் ஏறி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை அருமையான ஒரு காவல்துறை சகோதரன் செய்துட்டார். இப்போ நான் கூட அவர் போடுற சண்டையை பார்க்கும்போது, அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஏஆர் போலீஸ், ஆர்ம்ட் அண்ட் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஆர்ம்ட் அண்ட் ரிசர்வ் எப்படின்னா, இப்போது நீங்கள் போலீஸில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா, கான்ஸ்டபிளாக சேரும்போது உங்களை முதல்ல டிஎஸ்பியில் தான் போடுவாங்க, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ். அதில் நீங்கள் 2 வருஷம் இருக்கணும். அந்த 2 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்ச பிற்பாடு தான் உங்களை ஆர்ம்ட் அண்ட் ரிசர்வில் போடுவாங்க. ஆர்ம்ட் அண்ட் ரிசர்வில் மறுபடியும் அங்கே ஒரு 2 வருஷம் இருக்கணும். அதுக்கு பிற்பாடு தான் இந்த ஸ்டேஷன் இருக்கோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆர்ம்ட் அண்ட் ரிசர்வில் இருக்கும்போதே இவர் இப்படி சண்டை போடுறாரு, நாளைக்கு இவருக்கு தான் பிரச்சனை வந்துட போகுதுன்னு அப்படி நான் பாவம் அவருடைய வாழ்க்கையை இவரே கெடுத்துக்கிட்டாரு. ஒரு நல்ல இளைஞனாக இருக்கிறாரு. ஆனால் அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி, தவறான கேள்வி இல்லை. பட் அதை ஒரு வீடியோ எடுத்து அதை மீடியாக்களில் போட்டு அவரை கேவலப்படுத்தும்படியான ஒரு நிலைக்கு தள்ளிட்டாங்க. இப்போ எனக்கு கூட இதை சொல்லும் போது ஒரு காரியம் நினைவு இருக்குது. ஒரு சேட்டலைட் டிவி இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு என்னை அசிங்கப்படுத்தினாங்க. அங்கில வச்சு ஒருத்தரை வச்சு பேட்டி எடுத்து, அதுவும் ஒரு கிறிஸ்தவ சேட்டலைட் டிவி அதுவும் ரொம்ப பேர் போனவர் அவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்னை பிடிக்காதனால உங்களை மாதிரி ஒரு ஹேங்கரை வச்சு என்னை இந்த ட்ரெஸ்ஸோடு கூட என்னை கேவலப்படுத்தினாங்க. அப்படி தான் அந்த காவல்துறை சகோதரனையும் கேவலப்படுத்துறது எனக்கு அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா, அவர் பேருந்தில் டிக்கெட் எடுக்க மறுத்ததுனால தான் அந்த மோதல் போக்கே ஏற்பட்டது. இல்லைங்க, நல்லா நீங்கள் காவல்துறை பேருந்தில் தனியாக அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அதாவதுங்க, அவர் யூனிஃபார்மில் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் காவல்துறை சம்மந்தப்பட்ட வேலையை தான் போகிறாருன்னு அர்த்தம். காவல்துறை சம்மந்தப்பட்ட வேலை இல்லாத நேரத்தில் அவர் யூனிஃபார்ம் போடணும் அவசியமே இல்லையே. யூனிஃபார்ம் போட்டுட்டு அவர் போகிறாருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக, டிபார்ட்மெண்ட்டுடைய காரியத்துக்காக தான் அவர் போகிறார். அப்படி போகும்போது அப்போது அந்த அருமையான நடத்துனர் கண்டக்டர், சார் என்ன சார் நீங்கள் டிக்கெட் எடுக்கலையே, ஏன் எடுக்கலைன்னா அவர் பதில் கொடுக்குறார்.
இந்த மாதிரி ஒரு 3 கிலோமீட்டர் தான் நான் போகிறேன், என்னுடைய வேலையாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சி, வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா இருக்கும். என்னுடைய வேலையாக நான் போகிறேன், 3 கிலோமீட்டர் தான் நான் போகிறேன்னு சொல்கிறாரு. இதில் நீ அதில் விட்டு கொடுக்கறதுனால என்ன தவறு? ஒன்றும் தவறு இல்லையே. அந்த நடத்துனர் பண்ணது மகா பெரிய தவறு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பீங்க, நடத்துனருடைய யூனிஃபார்மே பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க பேட்ச் இருக்கணும். நேம் பேட்ச் இருக்கான்னு பாருங்கள். எந்த கண்டக்டருக்காக எந்த டிரைவருக்காக நேம் பேட்ச் இருக்குதா சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஆரம்பத்தில் நம்முடைய சென்னையில் அருமையான ஏசி பஸ் விட்டாங்க, சிட்டி பஸ், ஏசி பஸ். அந்த டிரைவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா அப்படி கேப் போட்டிருப்பார், பார்த்துருக்கீங்களா? கேப் போட்டிருப்பார், நேம் பேட்ச் போட்டிருப்பார். அவங்க யூனிஃபார்மே ஒரு மாதிரி ஒயிட் கலரு, அந்த ஒயிட் கலரை ஒரு மாதிரி ஆஷ் கலர்னு நினைக்கிறேன், ஆஷ் கலரு. அது பிற்பாடு அந்த கண்டக்டரை ஒரு மாதிரி ஆஷ் கலர் போட்டு ஷூஸ்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி யாராவது ஒருத்தர் காட்டுங்க அந்த மாதிரி போக்குவரத்து துறையில். அதே ஏசி பஸ் இன்னும் ஓடிட்டுருக்குது. அன்றைக்காவது ஒரு 10 பஸ் ஓடிச்சு, நீங்கள் நிறைய பஸ் ஓடுது. அந்த மாதிரி யாராவது ஒரு டிரைவரை காட்டுங்க, ஒரு கண்டக்டரை காட்டுங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? நீங்கள் கரெக்டாக இருங்க முதல்ல. நீங்கள் கரெக்டாக இல்லையே. பஸ்ஸை கொண்டு போய் எங்கே வேணால் நிறுத்திங்க. நீங்கள் நினச்சா ஒரு இடத்துல பார்க்குறாங்க, ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு 4 பேசஞ்சர் பஸ்ஸில் உட்காந்துருக்குறாங்க. இவங்க பாட்டுக்கு வண்டியை ஓரம் கட்டிட்டாங்க, கண்டக்டர் டிரைவரை இறங்கி டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னங்க அது அநியாயம்? அப்போ நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க, உங்களுக்கு கேள்வி கேட்டால் உடனே என்ன பண்ணுவீங்க, பஸ்ஸை அங்கங்கே நிறுத்திடுவீங்க. என்னை வந்து வேணே போலீஸார் வந்து என் மேலே வீணான ஒரு புகார் போட்டு என்னை வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இல்லை, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணனும் இதுதான் சொல்கிறாரு. வேண்டுமென்றதான் வழக்குகள் பதியப்படுகிறது, உள்ள ஏன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஏன் இல்லை, ஏன் சீட் பெல்ட் போடலை அப்படிலாம் கேட்குறாங்க. அரசு கவர்மெண்ட் பாக்ஸுக்கு எப்போ சீட் பெல்ட் கொடுத்தாங்க? அப்போனா அவங்க நேரடியாக யார் தாக்குறாங்க? நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு. இப்போது 2 சைடும் அரசாங்க ஊழியர்கள் தான். இப்போது அதுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், அருமையான உள்துறை செக்ரட்டரி திருமதி அமுதாவா, ஐஏஎஸ் கலெக்டர் அவங்க தானே, அவங்க வந்து முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி சமரசம் பண்ணி வைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம், பேரே என்ன பாருங்கள், முன்னேற்ற கழகம். ஏன் இதில் முன்னேறல? ஏங்க இதில் முன்னேறல? நீங்கள் தான் நல்ல பஸ்ஸெலாம் அறிமுகப்படுத்துனீங்க, நான் அதை குறை சொல்லவே மாட்டேன். நீங்கள் தான் போக்குவரத்து துறையில் இருக்கிற அருமையான ஊழியர்களுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு பஸ்ஸை ஒரு மணி நேரம் நிறுத்தினா உடனே அவங்க கேட்குற கோரிக்கை உடனே நீங்கள் செய்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் சீர்படுத்தலை? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஃபஸ்ட் எய்ட் இல்லைன்னு, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க சீட்டு பெல்ட் இல்லைன்னு. அப்போ இதெல்லாம் யாருது? நான் சொல்ல போக்குவரத்து துறை காவல் அதிகாரி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் இல்லை. அப்போ நீங்கள் காவல்துறையை கேள்வி கேட்குறதுல என்ன தைரியத்தோடு நீங்கள் கேட்குறீங்க? நீங்களே சரியில்லையே. முதல்ல உங்களுடைய துறை சரியில்லை. இப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு? ஏன் முதலமைச்சரில் தலை போடணும்? போக்குவரத்து துறை அமைச்சர் இல்லையா உங்கள் அரசாங்கத்தில்? எங்கே போயிட்டார் அவர்? காணாமல் போயிட்டாரா? ரெஸ்ட் எடுக்கிறாரா? ஒருவேளை இந்த இல்லை 2 துறையை விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே எடுத்துக்கலாமா? அதாவது 2 துறை அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா காவல்துறை வந்து யாருது? முதலமைச்சருது. போக்குவரத்து துறை இன்னொரு மந்திரி இது இல்லையா? அப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா என்ன? ஒருவேளை மந்திரியும் முதலமைச்சரும். இல்லை, திமுக ஒரு சில மாற்றங்கள் வரப்போறதா சொல்கிறாங்க, அதனால் இப்படி கொடுத்தோம் இப்படி எடுத்துக்கலாமா? அருமையாக சொல்லிட்டீங்க நீங்கள். திமுகவில் மாற்றம் இல்லைங்க, திமுகவே காணாமல் போக போகுது. மாற்றம் எதுக்கு? திமுக காணாமல் போக போகுது. இப்போது இதிலே மக்கள் புரிந்து கொள்ளணும், திமுகவுடைய அரசாங்க நிர்வாகம் சரியில்லை. இப்போ 2 துறையும் அரசாங்கத்துறை தான். இப்போது போக்குவரத்து துறை என்ன பண்ணுறாங்க? காவல்துறை மேலே குற்றம் சொல்கிறாங்க. காவல்துறை என்ன பண்ணுறாங்க? போக்குவரத்து துறை குற்றம் சொல்கிறாங்க. இப்போ 2 துறையும் யாருது? அரசாங்கம். முதலமைச்சர் அருமையான திரு மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் கேள்வி. இது வரைக்கும் போக்குவரத்துறை அமைச்சர் இது வரைக்கும் பேசவே இல்லைங்க. அண்ணா தொழிற்சங்கம் மட்டும் தான் பேசியிருக்கு, திமுக தொழிற்சங்கம் அது எதுவும் பேசவே இல்லை. இல்லை, கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கமும் பேசவே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கம் ஒரு பெரிய தொழிற்சங்கம், அவங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. தோமுசா திமுகவுடைய தொழிற்சங்கம் ஒன்றுமே பேசலை நீங்கள் சொன்னது போல். என்ன அப்போ அண்ணா தொழிற்சங்கம் மட்டும்தான் இப்போது போக்குவரத்துக்கு துறை ஊழியர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க எதிர்கட்சியில் இருக்கிறதுனால பேசுகிறாங்க, அதில் அவங்க கூட பேச மாட்டாங்க. இதையும் ஒரு அரசியல் ஆக்குறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் காவல்துறை எடுத்த நடவடிக்கை சிறப்பான நடவடிக்கை. ஆனால் அது அரசுக்கு எதிராகவே இருக்க தான் செய்யணுங்க. ஏன்னா இல்லாத சீட் பெல்ட் எப்படி சார் டிரைவர் போடுவாங்க? இல்லாத சீட் பெல்ட் எப்படி போடுவாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பாதுகாப்புக்காக
நீங்கள் அரசாங்கத்திட்ட கேட்கணும், என்னங்க நான் சீட் பெல்ட்டும் எப்படிங்க நான் ஓட்டுறது? பழைய பென்ஷன் திட்டத்தை கேட்டுட்டு தான் இருக்காங்க. நல்லா சொன்னீங்க நீங்கள். பென்ஷன் திட்டமே இன்னும் வரல. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எங்களுக்கு வந்து இன்னும் பெர்மிஷன் கொடுக்கலங்கன்னுவாங்க. கேட்டு பாருங்கள், மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் நாங்கள் கொடுக்கலங்கன்னுவாங்க. போக்குவரத்து துறையாக இருந்தாலும் போக்குவரத்து துறை காவல் அதிகாரிகள் இருந்தாலும் சரி, 2 பேரும் மக்கள் பணிக்காக தான் ஈடுபாட்டில் இருக்காங்க. ஸோ இவர்கள் மோதல் இருந்தால் ஸோ மக்களுக்கு தான் இது பாதிப்புன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இல்லைங்க, நான் ஒரு நல்ல ஆலோசனை எப்படி சொல்லுவேன்னா, போக்குவரத்து துறையில் கொஞ்சம் பாருங்களேன், இந்த மாதிரி ஆட்கள் பண்ணுறவங்க யாருன்னு பாருங்கள், கொஞ்சம் வயதானவங்க தான் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு சீனியர், நம்ம எப்படி வேணால் பஸ்ஸை ஓட்டலாம், எங்கே வேணால் பஸ்ஸை நிறுத்தலாம், எப்படி வேணால் போகலாம், யார் என்ன கேள்வி கேட்கறது? உனக்கு பிடிக்கலையா, நீ ஒழுங்காக இருக்க பிடிக்கலையா, தயவுசெய்து சீட்டை விட்டு போயிரு, வேறு புது ஆளை வைப்போம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஓட்டுறதுக்கு. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசாங்கத்துக்கு. இதுதான் உன்னுடைய இது. பஸ்ஸு ஓட்டும்போது பார்த்துருக்கீங்களா, கிட்ட வந்து ரேஸ் பண்ணி ஓட்டுவாங்க, நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி. இப்போ நீ ஒரு மனுஷன் தானே, உன் முன்னாடி ஒருத்தன் 2 வீலரில் போகிறான், அவனும் ஒரு மனுஷன் தானே. ஏன் அவங்ககிட்ட போயிட்டு இது எப்படி இருக்குன்னா, யானை வந்து கொசுக்கிட்ட வந்து சண்டை போடுற கதை இது. என்ன நீ சாதிக்க போகிற இதனால்? இப்போ பஸ்ஸு, இப்போ சில போக்குவரத்து நண்பர்கள்ட்ட நான் கேட்டிருக்கிறேன், என்னங்க பஸ்ஸு இந்த மாதிரி இருக்குண்ணா, என்ன பண்ண சொல்கிறீங்க? அரசாங்கம் கொடுத்த பஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது, பிரேக்கை பிடிக்க மாட்டுது, கிளச்சு பிடிக்க மாட்டுது, கியர் விழ மாட்டுது, எல்லாம் தனித்தனியாக ஆடுது அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அரசாங்கம் தானே. இதுக்கு முன்னாடி இதே திமுக அரசாங்கம் இருக்கும்போது அண்ணா திமுக அரசாங்கத்தை இதே காரணத்தை வச்சு அவங்க சொன்னாங்க, புது பஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் காணாமல் போச்சு, எங்கன்னு தெரியலன்னு சொன்னாங்க. இப்போ அதே தான் அருமையான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி இதே காரியத்தை மறுபடியும் அவர் சொல்கிறாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே பேச்சு இருந்தது. புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது, அந்த பேருந்துகளை எங்கே காணாமல் போய்விட்டது இவர் சொல்கிறார். இப்போ மாற்றி இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்களே தவிர, இதில் முட்டாளாரது யாருன்னா நம்மை போல மக்கள் தான். நாம் தான் திரும்ப என்ன பண்ணுறோம், இந்த திராவிடம் அந்த திராவிடம், இந்த திராவிடம் அந்த திராவிடம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம். ஆனால் 2026 இந்த திராவிடங்களே இருக்க போகிறது கிடையாது. அருமையான பாஜக வரப்போகுது. அப்போ பாருங்கள் எல்லா துறையும் எப்படி இருக்குதுன்னு. ஒன்றும் இல்லைங்க, இந்த காவல்துறைக்கு உடனே குரல் கொடுத்தது யார்? அருமையான மாநில தலைவர், பிஜேபி மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை தான் குரல் கொடுத்தார். சரிங்களா? உடனே அதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, சமரச பேச்சு வச்சு நாங்கள் சரிப்படுத்திட்டோம், எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை பிரச்சனைன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுமுக பாண்டி, நீங்கள் சொன்ன மாதிரி ஆயுதப்படை காவலர் ஆறுமுக பாண்டியும் சம்மந்தப்பட்ட நடத்துனரும் ஒன்றாயிட்டாங்க. சமரசம் பேசி நான் இனிமேட்டு பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி பேசி சமரசம் விட்டாங்க. இதுக்கு மேலும் மோதல் வலுக்காதுன்னு என்ன நிச்சயம்? இதுக்குள்ளே எவ்வளோ மோதல் நடந்து போச்சுங்க. இவங்க சமரசம் நடக்கிறதுக்குள்ளேயே மதுரையில் இத்தனை கேஸ் போட்டாங்க, தாம்பரம் கீழாம்பாக்கத்தில் இத்தனை கேஸ் போட்டாங்க, கோயம்புத்தூரில் இத்தனை கேஸ் போட்டாங்க, அப்புறம் வேறு ஏதோ ஒரு ஊரில் கூட பார்த்தேன் இத்தனை கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ்லாம் இவங்க எடுத்துருவாங்களா, வாபஸ் வாங்கிடுவாங்களா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் என்ன கேட்குறேன், அரசாங்கத்தையும் கேட்குறேன். கீழாம்பாக்கத்தில் அவசரமாக என்ன பண்ணாங்க, டாக்டர் கலைஞனுடைய 100ஆண்டு பேருந்து நிலையம் சொல்லி திறந்தாங்க. ரைட், நீங்கள் திறந்துங்க. அடுத்த ஒரு காரியத்தை செய்யணும்ல, வெளியூர்லேருந்து பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸு என்ன பண்ணணும், வண்டலூருடைய பிரிட்ஜ் அடியில் போய் சுற்றிக்கிட்டு தான் என்ன பண்ண முடியும், கீழாம்பாக்கம் உள்ளே போய் அது மக்களை இறக்க முடியும். நேற்று கூட நான் அந்த பக்கம் வந்தேன், கன்னியாகுமரியில் வரும்போது அந்த பக்கம் வந்தேன். பார்த்தா பெருங்கூட்ட மக்கள் ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா பஸ் அங்கே இறக்கி விட்டுருக்குறாங்க, மக்களை இறக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த பேருந்து உள்ளே வந்து இறக்கிட்டு திருப்பி சுற்றிட்டு வரணும். இதே தான் நம்ம அருமையான அண்ணா தொழிற்சங்க தலைவரும் இதை சொல்கிறார். அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அப்போது இந்த பேருந்துக்கும் வழி செய்யணும்ல இந்த அரசாங்கம். இந்த பேருந்து அந்த கீழாம்பாக்கம் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு அழகாக ஒரு நல்ல பிரிட்ஜு ஒன்று கட்டலாமே. பஸ்ஸு உள்ளே போய் இறக்கிட்டு மறுபடியும் திருப்பி இன்னொரு பிரிட்ஜு கட்டி வெளியே வர்ற மாதிரி அழகாக ஒரு பிரிட்ஜு கட்டலாமே. ஏன் கட்ட மாட்டுறாங்க? டாஸ்மாகில் நிறைய பணம் இருக்குது. அந்த பணம்லாம் எங்கே போகுது? டாஸ்மாகில் வர வருமானம்லாம் யார் பாக்கெட்டில் போகுது? மக்களுக்கு செய்யுங்களேன். ஏன் செய்ய மாட்டீங்க? அப்போ இந்த பிரச்சனையே வராதில்ல. கீழம்பாக்கத்தில் போய் நோ பார்க்கிங்கில் போய் காவல்துறை வந்து கேஸ் போடுதுன்னு பெருசாக பேசுகிறீங்க நீங்கள். அவர் யார்? காவல்துறை அதிகாரி, அவரும் கவர்மெண்ட் சர்வன்ட் தான். நோ பார்க்கிங்கில் பஸ்ஸை நிறுத்தது யார்? அவரும் கவர்மெண்ட் சர்வன்ட் தான். அப்போ யார் மேலே குறை? இது இவங்க 2 பேர் மேலே குறை கிடையாது, கவர்மெண்ட் மேலே குறை. அரசாங்கம் சரியில்லைங்க.
அரசாங்கம் ஏன் சரியாக நிர்வாகம் பண்ணலை? பேருந்து நிலையம் வைக்க போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பஸ் எப்படி போகும், பஸ் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அந்த இடத்துல வேறு வழி கிடையாது. நீங்கள் டிராஃபிக் சிக்னலில் போட்டு நிறுத்தி பஸ்ஸு உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரதுக்கும் ஏதோ வழி பண்ணுங்கள். அப்போ பிரச்சனை இல்லையே. அப்போ நீங்கள் காவல்துறை மேலே நீங்கள் குறை சொல்ல வேண்டியது இல்லையே. நோ பார்க்கிங் கேஸ் போட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய குறையே இல்லையே. மறுபடியும் காவல்துறையும் உங்கள் அரசாங்கம் தான், போக்குவரத்துறையும் உங்கள் அரசாங்கம் தான். இப்போ இதுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அரசாங்கம் தான் காரணம். 2021 சட்டசபையில் அருமையான முதலமைச்சர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி சீருடை அணியும் காவல்துறையின் இலவசமாக செல்லலாம்னு சொல்லியிருக்கிறார். ஜீவோ கொண்டு வரல. விளங்குதா? நாங்கள் சொல்வதை செய்வோம். என்ன செய்தாரு? இன்னும் 2 வருஷம் பேலன்ஸ் இருக்கு, செய்வார். அது வரைக்கும் நீங்களாம் முட்டி மோதிட்டு சாவுங்கடா, நீங்களாம் முட்டி மோதிட்டு சாவுங்கடா, நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம், அப்பப்போ நாங்கள் சமரசப்படுத்துவோம். கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள். நீங்களும் திமுககார் போட்டு நல்ல அருமையான திமுககார். சொல்வதை செய்வோம்னு அழகாக சொல்கிறீங்க நீங்கள். என்ன செய்தாங்க இது வரைக்கும்? சொல்வதை செய்வோம் என்ன செய்தாங்க? கொடுத்த 510 வாக்குறுதிகளும் நிறைவேற்றியாச்சு. 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. 500 கொடுத்தாச்சா? கொடுக்கல. அந்த ரகசியத்தை சொல்கிறேன் கேளுங்க. நேற்றுக்கு முந்தின நாள் நான் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறேன். அங்கே என்ன ஆயிடுச்சா, ஒரு 17 லட்சம் வாக்கு போகவே இல்லையா. வாக்குச்சாவடிக்கு மக்களே போகலையாம், ஒரு பெரிய கிராமமே போகலையாம். என்னன்னு கேட்டால் அந்த கிராமத்தில் மக்கள் அத்தனை பேரும் திமுக காரங்களாம். ஏங்க போகலன்னு கேட்டால் 500 ரூபாய் இப்போ சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 1000 ரூபாய் எங்களுக்கு வந்து சேரல, ஆனால் நாங்கள் இந்த தடவை வாக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. பாவம் எதிர்கட்சி ஆளுகளுக்கு யாருக்கும் தெரியல இந்த ரகசியம். தெரிஞ்சு அவங்க கொடுத்துருப்பாங்க காசை. போய் எங்களுக்காவது ஓட்டு போடுங்க. ஒரு கிராமே ஓட்டு போடலைங்க, ஏன்னா எங்களுக்கு பணம் வரலன்னு. அப்போ பணத்தினால் மட்டும்தான் இவங்க ஜெயிக்கிறாங்க. எனக்கும் பணம் வரல இந்த வருஷம். ஓட்டுக்கா? ஓட்டுக்கு பணம் வராங்க எப்பவுமே. எனக்கு இந்த வருஷம் வரல. சட்டசபை எலெக்ஷன் நடந்தது இல்லை 2021, அப்போ எனக்கு 500 ரூபா வந்துச்சு. இந்த முறை எனக்கு வரல. இப்போ நான் பிஜேபிக்காரன் ஆகிட்டேன்ல, அதனால் எனக்கு வரல. அப்போது இவங்களுடைய வாக்குகளும் பணத்தினால தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. நடப்பு அரசு பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி.